சோனா குருவி ஒரு ஏழக்குருவி அது மண்பாண்டங்களை தயார் செஞ்சு அதை விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பணத்தை வச்சு சோனா குருவி தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தது. அதே காட்டுல வாழ்ந்து வந்த காங்கள் 2 பேரு சோனா குருவி நல்ல முறையில குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து வேறு எழுதிச்சாங்க. காலுஜி, அந்த சோனா குருவி நம்மள மாதிரி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறதே இல்ல. நல்லா சம்பாதிக்குது, நல்லா சாப்பிடுது. அத பார்க்க எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. கோரி, நாமளும் நல்லா இருக்க மாட்டோம். மத்தவங்க நல்லா இருந்தாலும் நமக்கு பொறுக்காது. நம்மளோட குணமே அதுதானே. சரி, அது போகட்டும். இப்ப இந்த சோனாவை என்ன பண்ணணும்னு சொல்லு. அந்த சோனாவுக்கு நாம பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கணும். அது கொஞ்ச நாளைக்கு அந்த ஏமாற்றத்தை நினைச்சு அழுவணும். காலுஜி, நான் இப்படி ஆசைப்படுறது தப்பா? உன்னோட இந்த நியாயமான ஆசையை நான் நிறைவேற்றி காட்டுறேன். நீ உடனே என் கூட கிளம்பு. இப்படி சொன்ன காலுக்காகவும் கௌரிக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு சோனா குருவி இருக்கிற இடத்துல நோக்கி பறந்து போச்சு. சோனா, என்னோட நண்பர் ஒருத்தருக்கு அவசரமா 100 பானைகள் தேவைப்படுது. உன்னால இப்பவே தயார் பண்ணி கொடுக்க முடியுமா? காலண்டா, 100 பானையை எப்படி இப்பவே தயார் பண்ணி கொடுக்க முடியும்? நான் இன்னைக்கு ராத்திரி பூரா வேலை செஞ்சா கூட நாளைக்கு சாயங்காலம் 100 பானைகளை தயார் செஞ்சு முடிக்க முடியும். பரவாயில்ல சோனா, நீ சீக்கிரமா 100 பானைகளை தயார் பண்ணு. நான் என்னோட நண்பரை பார்த்து நாளைக்கு சாயங்காலம் வந்து எடுத்துக்க சொல்றேன். அவர் வருவாரு, பணத்தை கொடுப்பாரு, பானைகளை எடுத்துக்கிட்டு போவாரு. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு கௌரிக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. காலுஜி, அந்த சோனா குருவிக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுங்கன்னா 100 பானைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. கோரி, நான் சொன்னது எல்லாமே போய். அந்த சோனா குருவி இரவு பகலா கஷ்டப்பட்டு 100 பானை செஞ்சு வைக்கும். ஆனா அதை வாங்கறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. காலுக்காக இப்படி சொல்லிட்டு சிரிக்க கௌரிக்காகவும் அந்த சிரிப்புல கலந்துக்குச்சு. உடனே தன்னோட வீட்டுக்கு போன சோனா குருவி தன்னுடைய பொண்ணு பியூட்டி கிட்ட 100 பானைக்கு ஆனவங்க விஷயத்த ரொம்ப சந்தோஷமா சொல்லுச்சு. பியூட்டி, நம்ம கிட்ட 100 பானை செய்யற அளவுக்கு களிமண் இல்ல. நான் போய் களிமண் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, நானும் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக உங்க கூட வரேம்மா. இல்ல பியூட்டி, நீ வர வேண்டாம். நீ போய் இருக்கிற களிமண்ணை வச்சு பானைகளை தயார் பண்ணு. அம்மா களிமண் வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி ஒரு பெரிய கூரையை எடுத்துக்கிட்டு களிமண் வாங்குறதுக்காக பறந்து போச்சு. அம்மா கிளம்பின உடனே அவங்க சொன்ன மாதிரி பியூட்டி மண்பானை செய்யற இடத்துக்கு போய் இருந்த களிமண்ணை வச்சு மண்பானைகளை செய்ய ஆரம்பிச்சது. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு களிமண் வாங்கிட்டு வந்த சோனா குருவி இன்னும் கவனமா பானைகளை தயார் பண்ண ஆரம்பிச்சது. சோனா குருவி உணவு, தண்ணீர் இப்படி எதை பத்தியும் கவலைப்படாம பானைகளை தயார் செஞ்சுக்கிட்டு வந்துச்சு. அம்மா, ராத்திரி ஆயிடுச்சு. உங்களை பார்க்க ரொம்பவும் களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வேலையை நிறுத்திட்டு வீட்டுக்கு வாங்க. பியூட்டி, இன்னைக்கு ராத்திரி பூரா வேலை செஞ்சாதான் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்னால 100 பானைகளை தயார் பண்ண முடியும். பியூட்டி, நீ வீட்டுக்கு போய் படுத்துட்டு இருந்து. அம்மா காலையில வரேன். இப்படி சொன்னா குருவி பிறகு தொடர்ந்து பானைகளை தயார் பண்ண ஆரம்பிச்சது. காலுஜி, கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. அந்த சோனா நீங்க சொன்னதை நம்பி ராத்திரி பூரா கண் விழிச்சு வேலை செய்யுது. 100 பானை தயார் பண்றதுன்னா சும்மாவா? சோனா குருவியோட மனசு 100 பானையும் நாளைக்கு விற்பனையாக போகுதுன்னு நினைச்சு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா பானைய வாங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நாளைக்கு தெரிஞ்ச உடனே ரொம்பவும் சோகமாயிடும். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. விடிய விடிய முயற்சி வேலை செஞ்ச சோனா குருவி இப்ப 100 பானைகளையும் தயார் பண்ணிடுச்சு. இப்படி தயார் பண்ணின பானைகளை பிறகு நெருப்பு மூட்டி அந்த நெருப்புல பானைகளை சுட ஆரம்பிச்சது. விடிய விடிய கண் வச்சு வேலை செய்ததால சோனா குருவியோட உடம்பு ரொம்பவும் களைப்பா இருந்தது. இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாத சோனா குருவி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தது. பிறகு ரொம்ப நேரம் இப்படி நெருப்புல இருந்த பானைகள் இப்ப விற்பனைக்கு தயாராயிடுச்சு. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் சேர்ந்து அந்த மண்பானைகளை எல்லாம் அடுப்புல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல அடுக்கி வச்சாங்க. இந்த சமயத்துல வானம் இருட்டிக்கிட்டு வந்துச்சு. கருமேகங்கள் நிறைய இருந்ததால மின்னல் இடிக்க ஆரம்பிச்சது. பியூட்டி, சீக்கிரமா காலங்கள் வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி 100 பானை ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லு. அப்பதான் காலண்ணாவோட நண்பர் வந்து சீக்கிரமா பானைகளை எடுத்துட்டு போவாரு. அம்மா இப்படி சொன்ன உடனே பியூட்டி காலக்காக வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பியூட்டி, உங்க அம்மா தயார் பண்ணின பானைகளை யாரும் வந்து வாங்க போறது இல்ல. போ போ. அப்புறம் எதுக்காக அங்கிள் எங்க அம்மா 100 பானை செய்ய சொன்னீங்க? ஓ அதுவா, உங்க அம்மாவால ஒரே நாள்ல 100 பானைகள் செய்ய முடியுமான்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனாலதான் இப்படி ஒரு பைய சொல்லி உங்க அம்மாவை 100 பானைகளை செய்ய வச்சேன்.
பரவாயில்ல பியூட்டி, உங்க அம்மா நல்லா ஸ்பீடா தான் வேலை செய்யறாங்க. சொன்ன மாதிரியே 100 பானைகளை தயார் பண்ணிட்டாங்க. அங்கிள், இப்படி பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? எங்க அம்மா கையில இருந்த பணத்தை எல்லாம் இந்த பானை தயார் பண்றதுக்காக செலவு பண்ணிட்டாங்க. இப்ப இந்த 100 பானையை என்ன பண்றது? ஆத்தங்கரைக்கு எடுத்துட்டு போய் தூக்கி போட்டு உடைங்க. என் கணவர் தான் சோனாவோட ஸ்பீட டெஸ்ட் பண்ணதான் சொன்னான்னு சொல்றாருல, அதுக்கப்புறம் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஓடிடுங்க இருந்து, இல்லன்னா பானைய உடைக்கிற மாதிரி உன்னை தூக்கி போட்டு உடைச்சிருவேன். காங்கள் இந்த மாதிரி பதில் சொல்லவே வீட்டுல அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. இப்படி அழுதுகிட்டே தன்னோட அம்மா கிட்ட போன பியூட்டி நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. நம்ம பானைகளை வாங்க யாரும் வர போறதில்ல. காலங்களும் கோரியாண்டியும் சேர்ந்து நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. நீங்க இரவு பகலா வேலை செஞ்சதெல்லாம் வீணா போச்சு. பியூட்டி, என்னோட உழைப்பெல்லாம் வீணா போச்சுன்னு இன்னொரு தடவை சொல்லாத. என்னோட உழைப்பெல்லாம் பானைகளா மாறி நம்ம எதிரிலேயே இருக்கு. இருந்தாலும் என் கையில இருந்த பணம் எல்லாம் இந்த பானைகளை தயார் பண்றதுக்கு செலவழிச்சு போச்சு. இந்த பானைகள் விற்பனை ஆகுற வரைக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. சோனா இப்படி பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல கடுமையான மழை பெய்ய ஆரம்பிச்சது. சோனா குருவி மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்த தன்னோட பானைகளை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுச்சு. இதே சமயத்துல பக்கத்து காட்டுல இருந்த பணக்கார பறவைகளான ரோசி தன்னோட காரை எடுத்துக்கிட்டு சுந்தரவன காட்டுக்கு வந்துகிட்டு இருந்தது. இப்படி வந்த ரோசி பானைகள் ஒரு இடத்துல குவியலா இருந்து பார்த்துட்டு தன்னுடைய காரை அங்க நிப்பாட்டுச்சு. என்னங்க, இந்த பானைகள் யாரோடதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆண்டி, இந்த பானைகள் எல்லாம் எங்களோடதுதான். ஒரு காக நிறைய பானைகள் ஆர்டர் பண்ணி செய்ய சொல்லிட்டு இப்ப வாங்காம ஏமாத்திடுச்சு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நான் நகரத்துல ஒரு பெரிய கடை வச்சிருக்கேன். என்னோட கடையில மண்ணால் ஆன பொருட்களை மட்டும்தான் வியாபாரம் பண்றேன். இப்ப நகரத்துல உள்ளவங்க எல்லாம் மண்ணால. இப்படி சொன்ன ரோசிக்கு தன்னோட காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. பிறகு சொன்ன மாதிரியே ரோசிக்கு தன்னோட கடையில இருந்து வேன் அனுப்பிட்டு சோனா குருவி அந்த வேன் நிறைய பானைகளை வச்சு திருப்பி அனுப்பி விட்டது. இப்ப அந்த ரோசிக்கு குறைஞ்சது வாரம் ஒரு தடவையாவது சோனா குருவிக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தது. சோனா குருவியும் பியூட்டியும் சேர்ந்து மண் பாத்திரங்களை விதவிதமா தயார் பண்ணி ரோசிக்கிளிக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. சோனா குருவி அது முன்னால வாழ்ந்து வந்த சின்ன வீட்டை விட்டுட்டு இப்ப அதை விட பெரிய வீட ஒண்ணு விலைக்கு வாங்கிடுச்சு. இதெல்லாம் கேள்விப்பட்ட காலுக்காவதுக்கும் கூடிக்காவதுக்கும் இப்ப வயல் அதிகமா எரிய ஆரம்பிச்சது. காலுஜி, நான் அந்த சோனா குருவிக்கு கெடுதல் செய்யறதுக்காக எப்படியோ ஐடியா பண்றேன். ஆனா கடைசியா என்னோட ஐடியா எல்லாமே அந்த குருவிக்கு நல்லதாவே முடியுது. ஏன் இப்படி நடக்குது? கோரி, சோனா எப்பவுமே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கும். நாம அப்படி இல்ல, எப்பவும் நம்மளை சுத்தி உள்ளவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஒருவேளை தன்னோட வேலையில மட்டும் கவனம் செலுத்துறவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையாதான் நடக்கும் போல இருக்கு. இதெல்லாம் எனக்கு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டு இருக்கவே மாட்டேன். சரி காலுஜி, நாம 2 பேரும் இன்னையிலிருந்து நம்ம வேலையில மட்டும் கவனம் செலுத்துவோம். மத்தவங்க வளர்ச்சியை பத்தி நினைச்சு பொறாமப்படவே கூடாது. இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். பிறகு வேலை தேடுறதுக்காக அங்க இருந்து பறந்து போனாங்க.